தாரகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் வந்து உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அவரை அழிக்க போகிறது யாருன்னு பார்த்தா சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கக்கூடிய இரண்டாவது மகன் முருகர் தான். அதற்காக வந்து தேவர்களும் அசுரர்களும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் திருமணத்தில் இழைக்கணும்னு முடிவெடுத்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய சிவன் வந்து சதி இறந்ததுனால அந்த துயரத்தில் எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தவம் ரொம்ப பயங்கரமாக செஞ்சிட்ருக்காரு. சதி தேவி வந்து இமாவான் மற்றும் மேனை அப்படிங்கிறவங்களுக்கு பூமியில் மகளாக பிறக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே சிவன் மேலே ரொம்ப நாட்டம் கொண்டு பூஜித்து வராங்க. நாளடைவில் அந்த பக்தி காதலாகவும் மாறுது. வந்து சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையில் வந்து தேவர்கள் எல்லாமே காமதேவனை அனுப்பி சிவனுக்கு வந்து பார்வதி மேலே காதல் வர வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்கிறாங்க. காமதேவன் வந்து காதல் அம்ப சிவன் மேலே விடும்போது அதனால் கோபமடைந்த சிவன் வந்து காமதேவனை எரிச்சிடுறாரு. அதன் பிறகு சிவன் வந்து ஒரு கட்டத்தில் பார்வதியை வந்து நேருக்கு நேராக சந்திக்கும் போது தன்னுடைய சதியை வந்து பார்த்த ஒரு சந்தோஷத்தை உணர்றாரு. தன்னுடைய சதி தேவி தான் பார்வதி தேவியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் உணர்றாரு. அதனால் அவங்களோட திருமணம் நடக்கிறதுக்காக அவரும் விருப்பப்படுறாரு. திருமணம் செய்து கொள்ள எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு.